ஏன்டா இப்படி பொய்க்கு மேல பொய் சொல்லிட்டு இருக்க? போதண்டா, நிப்பாட்டுடா. விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வரும் சின்ன மருமகள் சீரியலின் மூலம் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் நடிகை ஸ்வேதா. திரையில் அமைதியாகவும் உறுதியான பெண்ணாகவும் தோன்றும் இவர் நிஜ வாழ்க்கையில் தற்போது கடுமையான சோதனையை சந்தித்து வருகிறார். சமீபத்தில் காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஆதி குறித்து பல சர்ச்சைகள் எழுந்துள்ளன. இந்த விவகாரம் மேலும் பெரிதாக காரணம் ஆதி குறித்து பல குற்றச்சாட்டுகள் வெளிவந்ததுதான். குறிப்பாக பிக்பாஸ் பிரபலமான தாமரை செல்வி கூட தன்னுடைய நகைகளை வாங்கி ஏமாற்றியதாக புகாரளித்து பல வீடியோக்களில் ஆதியின் உண்மையை வெளிப்படுத்தி வருகிறார். இந்த சூழ்நிலையில் நடிகை ஸ்வேதா தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கண்ணீருடன் பகிர்ந்துள்ள வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் மிகுந்த வேதனையுடன் பேசும் ஸ்வேதா, எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு, ரொம்ப வலிக்குது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு என்று ஆரம்பிக்கிறார். அவர் தொடர்ந்து, நான் ஆதியை காதலிச்ச, நம்பி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண, யாரையும் அழைக்காம குடும்பத்தையே விட்டுட்டு அவனோட வந்தேன் என்று தனது வாழ்க்கையின் முக்கியமான முடிவை நினைவு கூறுகிறார். காதலின் மீது முழு நம்பிக்கை வைத்து பெற்றோர், குடும்பம், நண்பர்கள் எல்லோரையும் விட்டு வெளியேறியதாகவும் அந்த முடிவுதான் இன்று தன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்ததாகவும் அவர் கூறுகிறார். மேலும் அவன் சொன்ன கதைகள்லாம் நம்பி என்னிடம் இருந்த நகைகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கப்பவே இதெல்லாம் நடந்தது என்று அவர் கண்ணீருடன் பகிர்கிறார். ஒரு பெண் தனது வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்திலேயே இப்படியான அனுபவத்தை சந்திப்பது எவ்வளவு வேதனையானது என்பதை அவரது வார்த்தைகள் தெளிவாக காட்டுகின்றன. அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகளை பற்றி பேசும்போது, உண்மை தெரிந்த பிறகு வீட்டில அவனை எச்சரிச்சாங்க, நான் அவனுக்காக அடி வாங்கின என்று கூறும்போது அவர் அனுபவித்த மனவேதனை வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் அதற்கு பிறகும் அவர் ஆதியை விட்டுவிடாமல் மீண்டும் நம்பியிருக்கிறார். ஒரு சைன் போட்டா போதும் நம்ம யாரும் பிரிக்க முடியாது என்று சொன்னான். அதை நம்பி நான் வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்று அவர் வருத்தப்படுகிறார். திருமணத்திற்கு பிறகும் வாழ்க்கை அமைதியாக அமையவில்லை. அவன் வீட்டில் கூட என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. சாப்பிடாம, தூங்காம, உடை கூட மாற்றாமல் பல நாட்கள் சுற்றினோம் என்று அவர் கூறும்போது அந்த துன்பமான நாட்கள் கண்முன்னே நிற்கின்றன. பின்னர் சென்னைக்கு வந்து வாழ்க்கையை தொடங்கியதாகவும், நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சதால தான் வீடு ஓடிச்சு, நான் சம்பாதித்த பணம் எல்லாத்தையும் அவனுக்கு தான் கொடுத்தேன் என்று அவர் கூறுகிறார். அவரது உழைப்பும் நம்பிக்கையும் தவறான மனிதரிடம் சென்று விட்டதன் வழியை அவர் ஒவ்வொரு வார்த்தையிலும் உணர்த்துகிறார். மேலும், உன் மீது கேஸ் இருக்கு என்று சொன்னதால் அதற்காக கடன் வாங்கி செலவு பண்ண, உன்னை காதலித்ததுக்காக இப்போ கோர்ட்டுக்கு அலையிறேன் என்று அவர் கூறும்போது, காதல் எப்படி ஒரு மனிதரை சிக்கலில் தள்ள முடியும் என்பதற்கான ஒரு உண்மை படம் அது. இப்போது உண்மை முழுமையாக தெரிந்த பிறகு இன்னும் எத்தனை பேரை ஏமாத்திட்டு இருக்க, நீ என்ன தைரியத்துல சுத்துற என்று கேட்கிறார் ஸ்வேதா. அவரது கோபமும் வேதனையும் கலந்து பேசும் அந்த குரல் பல பெண்களின் மனதை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. எனக்கு உன்னை பிடிக்கல, இப்படிப்பட்ட மனிதன் எனக்கு தேவையில்லை என்று அவர் திடமாக கூறுகிறார். அதே சமயம் மன அழுத்தத்தால் தானும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், என்னால நிம்மதியா இருக்க முடியல, நான் மென்டலா பாதிக்கப்படுறேன் என்று கண்ணீருடன் தெரிவிக்கிறார். இறுதியாக மிகவும் வேதனையான வார்த்தைகளில், எனக்கு ஏதாவது ஆனா அதுக்கு அவன்தான் காரணம் என்று கூறி வீடியோவை முடிக்கிறார். இந்த வீடியோ ஒரு நடிகையின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் மட்டுமல்ல, நம்பிக்கை தவறான இடத்தில் போனால் என்ன ஆகும் என்பதற்கான ஒரு உண்மை எடுத்துக்காட்டு. ஸ்வேதா தற்போது விவாகரத்து நோட்டீஸ் அளித்து புதிய வாழ்க்கையை தொடங்க முயற்சித்து வருகிறார். அவருக்கு நியாயம் கிடைக்குமா? அவரது வாழ்க்கை மீண்டும் அமைதியாகுமா? இது காலமே சொல்ல வேண்டும். ஆனால் இந்த சம்பவம் அனைவருக்கும் ஒரு பெரிய பாடமாக நிச்சயம் இருக்கும். இது பெர்மனண்டா இந்த ஜென்மம் இப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னால் பொறுக்க முடியல. அதனால தான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன்.